ஹாய் கைஸ், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் ஏரியாவில் சிக்கன் கிரேவி தான் பண்ணுறோம். நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறோம். மேலே பாருங்கள், வீடியோ எடுக்கலாம் கரெக்டான டைமில் ஹெலிகாப்டர் வருது பாருங்கள். இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ணுறோம். நம்ம கூட வந்து நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். விறகு, அப்புறம் நம்ம குட்டி பாப்பா பின்னாடி சேர் எடுத்துகிட்டு வரா. இந்த இடத்துல தான் பண்ணுறோம். ஆனால் கடைசியில் நம்ம வேறு இடம் மாற்றிட்டோம், நீங்கள் பாருங்கள். அப்புறம் நம்ம கூட பிரணீத், சிவசித்தேஷ், அப்புறம் இங்கே இருக்கவங்க நிறைய பேர், குட்டி பசங்க 4-5 பேர் இருப்பாங்க. நம்ம பிரணீத்து பக்கத்தில் தான் இருக்கான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெத்தாக சாப்பிட போகிறோம் கைஸ். பங்கமா இவ தான் பிரணவிக்கா, உங்களுக்கு தெரியும். அப்புறம் அங்கே 2 பசங்க இருக்காங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணலிங்க கைஸ், இனிமேல் தான் நம்ம பண்ணுறோம். ஒரு 5:30க்கு அப்படி தான் பண்ணுறோம். இப்போது பாருங்கள், எல்லாம் அங்கே வெங்காயம், பூண்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தக்காளி, இப்போ வெங்காயம் எல்லாம் இருக்குது. எல்லா பங்கும் இருக்குங்க கைஸ். நம்ம பிரணீத்தோட பங்கு நீ என்ற கொண்டு வந்த? நான் வந்து 3 வெங்காயம், 3 தக்காளிங்க கைஸ், அப்புறம் பூண்டு, இஞ்சி அதெல்லாம் கொண்டு வந்தேன். அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் செய்கிற வரைக்கும் வால் விளையாடலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்துடணும். அதுக்குள்ளே நம்ம குட்டி பசங்களோட அலும்பு பாருங்கள் வரும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டோம். ஃபுட்பால் விளையாடலான்னு தான் எங்களை பாருங்க. சரி, கேமரா ஆன் பண்ணிட்டு வரலாம், அவங்க என்ன தான் பண்ணுவாங்கன்னு விட்டுட்டு இருந்தேன். பாருங்கள், நல்ல வேலை கேமரா ஆஃப் பண்ணாமல் இருந்தாங்க கைஸ். ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா டென்ஷன் ஆகிருக்கும். வேறு நம்ம பிரணீத் புல்லட் பாண்டியாட்டு வந்துட்டுருக்கான். நம்ம சித்தேஷ் வடிவேலாட்ட வந்துட்டுருக்கான். அங்கே கைஸ் காணாமல் போயிட்ட சித்தேஷ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் பண்ணுறாங்க. பாருங்க கைஸ். அப்புறம் நம்ம வந்து அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம். இது ஆதி. நம்ம அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம் கைஸ், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாரு, இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அழும்பு பாருங்க, நெஞ்சில் அடிப்பான். அவங்களுக்கு தெரிலைங்க கைஸ் கேமரா ஆனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சும்மா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை வந்து பண்ணுன்னு பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க. காமெடிங் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம போயிட்டு கேமரா தான் செட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். அந்த கேப்பில் ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எல்லாம் ஒரே ஃபன்னாக இருந்துச்சுங்க கைஸ். நிறைய பேர் இருந்தோம், வேறு மாதிரி இருந்துச்சுங்க கைஸ். ஆனால் பாருங்கள், இனி நெக்ஸ்ட்டு சேரை காமிக்கிறோம் பாருங்கள். நீ அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களாம் தான் நான் எங்கள் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பாருங்கள். இவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்து சிவரஞ்சனி அத்தை, இவங்க சுவாதிகா, அப்புறம் இப்போ இது புனிதாக்கா, இவங்க வந்து மல்லிகா அத்தை, சித்தேஷோட அம்மா. பாருங்கள் கீழே குப்பை பாருங்கள். இன்னும் அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு எல்லாம் கொஞ்சம் செட்டப் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஒரே போர் அடிச்சுதுங்க கைஸ். அப்புறம் நாங்கள் அங்கங்கே இப்போ நம்ம பால் விளையாடுவோம் கொஞ்ச நேரம். கேமரா எப்படி செட் பண்ணுறேன்னு தெரியலிங்க கைஸ். அதுக்கப்புறம் எப்படியோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், நம்ம குட்டி தலைவர் இவர் தான் கைஸ் செஃப்பு, மாஸ்டர் செஃப். அப்புறம் இவங்க வந்து சரசத்தே உங்களுக்கு தெரியும், ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அவங்க கேட்குறாங்க நிஜமாக இது வீடியோவில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பையன் கைஸ். இவர் பேர் சித்திக் சபரி. பாருங்க, நம்ம பிரணீத் நின்றுட்டுருக்கான். இப்போ மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஆமாம் கைஸ், இப்போ டாஸ் பண்ண போகிறோம். டாஸ் பண்ணுறோம். நான் வேறு தெரியும் கையில் பிடிச்சிட்டேன் கைஸ். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். சித்தேஷ் பார்த்தீங்களா கைஸ், சித்தேஷ் கீழே பார்த்தோம் வந்து டெய்லு. அதனால் நாங்கள் தான் சூஸ்டு ஃபேன்ஸ். பாருங்க, இப்போ மேட்ச் அருமையாக இருக்க போகுது. நம்ம கிசி வந்துட்டான். நம்ம கிசி இப்போ வந்து எதோ பண்ணுவோம் பாருங்களேன். கிசி வந்து ஸ்ரீசரண் டீம். ஆமாம் கைஸ். அப்புறம் சித்தேஷும் வேறு ஆதியும் பிரணீத் டீம். ஜாலியாக இருந்துச்சுங்க கைஸ். ஆனால் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் பாருங்க கிசிவே டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அப்புறம் நேற்றுங்க கைஸ் சாரிங்க கைஸ், இது சிக்கன் சமைக்கிறதோட பாதியில் முடிஞ்சிருச்சுங்க கைஸ். இது சார்ஜ் போயிடுச்சுங்க கைஸ், அதனால் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் வேறு மாதிரி இருந்துச்சுங்க கைஸ். பாருங்கள், அங்கே 3 பேர் இருக்காங்க. குட்டி பசங்களாம் அவன் பாருங்கள் கிசி பாருங்கள் என்ன பண்ணுறானுங்கன்னு. இப்போ போய் கட்டிப்பிடி பாருங்கள்.
ஜாலியாக இருந்துச்சுங்க கைஸ். அதுக்குள்ளே கிசிவை அடிச்சு விடுவான்னு பார்த்தா அடிக்கல அவன். ஆட வாய்ட் அடிச்சு விட்டேன் கைஸ். சியாவே அப்புறம் பாருங்க சித்தேஷ் சிங்கு சிங்கு குச்சிட்ருக்கான். நாங்கள் எல்லாம் பின்னாடி ஃபுல்லாக சைக்கிள் வச்சுருக்கோம் கைஸ், அங்கே அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாம் பின்னாடி வேலை எல்லாம் கட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்க மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பாருங்க இவனு பாருங்க. இப்போ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோலி. நாட் கோல் கைஸ். ஆனால் இந்த வாசப்படிட்டு இங்கே ஒரு செருப்பு இருக்கும், அது வரைக்கும் தான் கோல் போஸ்ட்டு. இந்த பாருங்க கிசிவும் ஆதியோட செம்ம ஜோக் பண்ணுறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் ஆதி அங்கே போடாடி அப்படின்னு போகாமல் நின்றுட்டுருக்கான். தெரியுது பிரணவிக்கா வந்துட்டா. பிரணவிக்கா ஆமாம் வந்துட்டா. ஆமாம் எங்கடாவ உள்ளே போயிட்டா வீட்டுக்கு. உள்ளே போயிட்டா கைஸ். நம்ம கிசி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிஃபென்ஸ் இருக்கு கைஸ். டிஃபெண்டர் ஒரு கோல் அடிச்சிட்டாங்க. ஆமாங்க கைஸ். அவன் நான் இங்கே பால் பிடுங்கறதுக்குள்ளே சித்தேஷா நான் பால் சித்தேச்சுக்கு அடிச்சு விட்டேன் கைஸ், நீ அடிச்சிரு அப்படின்னு சொல்லி கோல் அடிச்சிட்டான். பார்த்தா கிருஷி அதுக்குள்ளே இழுத்து ஒரு வாதம் வச்சிட்டான். ஆமாம் கைஸ் கைஸ் வேறு மாதிரி இருந்துச்சுங்க கைஸ். ஆனால் நேற்று செஞ்சேன் கைஸ், கூட்டாஞ்சோறு தான் கைஸ். ஆமாங்க கைஸ், கூட்டான் சிக்கன் கைஸ். ஆக்சுவலாக அது கூட்டாஞ்சோறுனா கூட்டாஞ்சோறு பருப்பு அது மாதிரி பண்ணுவாங்க. கூட்டான் சிக்கன் கைஸ் வேறு மாதிரி இருந்துச்சுங்க கைஸ். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. சிக்கன் கைஸ். அப்புறம் சாப்பாடு ரசம் வேறு மாதிரி இருந்துச்சு. மிளகு ரசம் பாருங்க கிருஷி மட்டும் இருந்தது. அடுத்துட்டானுங்க பாருங்க பாருங்க நம்ம ஆதி என்னமோ பண்ணிட்டு இருக்காப்புல. என்ன பண்ணுறான்னு தெரில, உட்காந்து என்னமோ மண் தோண்டிகிட்டு இருக்கான். அவனுக்கு அதான் வேலை எத்துமே. பாருங்க பிரணவிக்கா போயிட்டா. கேமரா இருக்கிறது பார்க்கலவ. நாங்கள் விளாண்டுருந்தேன் காய்ஸ். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யாருமே கோல் அடிக்கல. அடிக்கணும். அப்புறம் இவனுக்கு தான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இவங்க வரவே இல்லை விளையாடுற. இவங்கனால இதாயிருச்சு. ஆமாம் இவங்க விளையாடுறக்கே உள்ள, அதனால நேற்று வின்னே பண்ண முடியல. இவங்களும் வரல விளையாடுறக்கு, இவங்க மட்டும் போயிட்டாங்க அங்கே விளையாடுறக்கு வேறு பக்கம். அப்புறம் அப்படியே எங்கள் அப்பா வந்தார். அப்புறம் கட் பண்ணிட்டு கிஷிக்கு போகிறான் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாம் போயிட்டாங்க. ஆமாம் இப்போ மறுபடியும் வந்துடுவாங்க நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், கிருஷி அங்கேருந்து இப்போ ஓடி வருவாங்க. வந்துட்டு இருக்கா பாருங்க. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன்னா பின்னாடியே வந்து அடிச்சிருப்பாங்க கைஸ். ஜாலியாக கைஸ். நேற்று கைஸ், சாரி நாளைக்குன்ட்டேன். பாருங்க அதுக்குள்ளே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஆக ஆரம்பிச்சிருந்துங்க கைஸ். என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒரு டேப் பண்ணேன் கரெக்டாகிடுச்சு. அப்புறம் போய் ஹார்லிக்ஸ் குடித்தேன், அதுக்குள்ள லைட்டாக சிந்திச்சு எல்லாம் பண்ணிச்சு. அவர் மூஞ்சி தெரிலைங்க கைஸ், அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஜாலியாக இருந்துச்சுங்க கைஸ். ஆனால் அப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் கருகருன்னாச்சு. அப்புறம் செப்புனாச்சு. அதை பாருங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அரிசி ஊற வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ பாருங்க தலைவர் தான் எல்லாம் ஆர்மிக்கு போகிறாரு. நாங்கள் தான் பாருங்க தீக்குச்சி பட்டாசா தெரிக்க விட்டா வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் இது அணைஞ்சிருச்சு. வேறு மடியும் பேப்பர் போட்டோம். அப்புறம் மடியை பற்ற வச்சுருப்போம் நாங்கள் அணைஞ்சிருச்சுன்னு சொல்லி. பற்ற வைப்போம் பாருங்க. அதான் நான் தான் பற்ற வச்சேன். அப்போ தான் நல்லா பிடிச்சிக்குதுங்க கைஸ்.
குச்சியெல்லாம் போட்டாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா அணைஞ்சிருச்சு. பாருங்க பேப்பரு அது இது இதெல்லாம் போட்டு அணைஞ்சிருச்சுங்க கைஸ். மறுபடியும் பற்ற வைப்போம் பாருங்க. இல்லைங்க கைஸ் அவ்வளோதான். அப்புறம் இப்போ வருவாங்க அவங்க. இதுதான் எங்கள் அப்பா, இது எங்கள் பிரணீத்தோட அம்மா. நம்ம மறுபடியும் பற்ற வைக்கிறோம் பாருங்க. அணைஞ்சிருச்சுன்னு. அரிசி வந்து பார்த்தீங்கன்னாங்க எல்லாத்து வீட்லேயும் இருந்து அரைப்படி முக்காப்படி எல்லாம் கொண்டு வந்தோம். சிக்கனும் எல்லாத்துலேயும் இருந்து கொண்டு வந்தோம். அது வந்து கடையில் வாங்கிட்டோம், காசு கொடுத்து ஷேரிங் பண்ணி வாங்கியாச்சு. ஆமாங்க கைஸ். பாருங்க சுவிக் அங்கே இருக்கான். அவன் இன்னொரு செஃப்பு. நான் வந்து உக்காந்துட்டேன் தீக்கு பின்னாடி. அப்புறம் எல்லாம் எந்திரின்னு சொன்னாங்க. அப்புறம் எந்திரிச்சிட்டேன். சேர் உடஞ்சிருண்டா, சேர் உடஞ்சிரும். குட்டி சேருங்க கைஸ், ப்ளூ கலர் சேர். அப்புறம் நான் வீடியோ எடுக்கிற பாட்டு கிசி வீடியோ எடுத்தாங்க பாருங்கள். அப்புறம் பிரணவிக்கா, அதுக்கப்புறம் ஆதி எடுத்துகிட்டு வந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. ஜாலியாக இருந்துச்சுங்க கைஸ். ஆனால் சொல்லப்போனால் ஏன்டா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சாங்க முக்கால்வாசி. மற்றவங்களாம் அப்படியே அரியிறது அது இது கலக்கிறது உப்பு போடுறதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க கைஸ். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. செம்ம டேஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு. அப்புறம் பக்கத்தில் இரும்பு ஒன்று இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சோம். சிக்கன் இப்போ தான் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த குண்டால் சிக்கன் வச்சுருவோம். ஆமாம், நைட்டு ஆயிடுச்சு. ஆமாங்க கைஸ், ஒன்றும் தெரில பாருங்கள். அங்கே ஒன்று இருக்கும். இது வந்து அந்த இரும்புடுப்பா. இதில் தான் பார்த்தா இப்போ கொஞ்சம் வெளிச்சமாயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. நான் வந்து டேர் பண்ணிட்டேன். அதில் பற்ற வச்சு தான் இப்போ பங்கமாக பண்ண போகிறோம். இப்போ தலைவர் ஒருத்தங்க வருவாங்க பாருங்க நம்ம சிக்கனு நம்ம தலைவர் அதான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் சொல்ல போனால் பார்த்தீங்களா இவங்க தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க, பிரணீத்தோட அம்மா. அப்புறம் பிரணீத் கால் மட்டும் வருது. அப்புறம் சாப்பாடு மிச்சமாச்சு, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேங்காய் காலத்தில் போய் கொஞ்சம் கொடுத்தோம். பற்ற வச்சுட்ருக்காங்க, எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டாங்க. இப்போ எல்லாம் கருகாப்பில் ஒரு நிறைய போடுவாங்க. சிக்கன் பற்றினது நான் இல்லைங்க கைஸ். ஜாலியாக இருந்துச்சுங்க கைஸ். அப்புறம் கொஞ்ச நேரம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் உள்ளே போடுவாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருக்கோம். அப்புறம் என்னெல்லாம் அங்கே எல்லாம் திட்டினாங்க அங்கே நிற்க வேணான்னு சொல்லிட்டு. நல்ல வேலைங்க கைஸ் அவங்க சொன்னாங்க, இல்லாட்டி பின்னாடி ஒரு கல் இருந்து பிறக்க விழுந்திருப்பேன். அந்த தீக்குள்ளேயே விழுந்திருப்பேன். கல் தட்டி விட்டு அடுப்பு மேலே போய் விழுந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்து அப்புறம் இப்போ லைட்டாக இருட்டாயிடுச்சு. எங்கள் அம்மா உங்களுக்கு தெரியும், லைட்டாக இருட்டாயிடுச்சுங்க கைஸ். பாருங்க பிரணீத் குறி தூக்கிட்டு வரான். நாங்கள் தான் போய் ஃபஸ்ட்டே எல்லாம் விறகெல்லாம் நாங்களாம் சைக்கிளை வச்சு ஆமாங்க கைஸ், நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தோம். வீடாக போய் சோறு வாங்கிட்டு வந்தோம். சோறு இல்லைங்க கைஸ், அரிசி. அரிசி எப்படியோ சாப்பிட தான் போகிறோம். அப்புறம் அங்கே குட்டி பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. அவங்க பாட்டு இருந்தோம், நாங்கள் பாட்டுக்கு வீடியோவில் இருந்தோம். இவங்க பாட்டுக்கு சிக்கன் சமைக்கிறதுல இருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக எல்லோரும் சாப்பிட்றதுல இருந்தோம். கடுகு போட்டாங்க. அடுத்த கருவேப்பிலை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரிங்க கைஸ், கடைசியில் சிக்கன்லாம் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் இதாகிடுச்சு. என்னது கைஸ்,
சார்ஜ் போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு அந்த சிக்கன் சாப்பிட்ற இதெல்லாம் சிக்கன் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் வரும். இவங்க தான் சரசத்தை, உங்களுக்கு தெரியும். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொன்னேன், இவங்க தான் நம்மளுக்கு ரசம் செஞ்சு கொடுத்தாங்க, மிளகு ரசம். கடைசியில் ஊற்றி குடித்தங்க கைஸ், எல்லாம் செம்மங்க இருந்தது, வேறு லெவல். இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குங்க கைஸ். எண்ணெய் காய்தான். அப்புறம் இப்போ அடுத்து மிளகா போட்டாங்க. மிளகா, நெக்ஸ்ட் வெங்காயம், நெக்ஸ்ட்டு என்ன போடுவோம், கருவேப்பிலை நினைக்கிறேன். கருவேப்பிலை ஒன்றும் போடல, இனிமேல் தான் போடுவாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுருவாங்க. கைஸ் பாருங்க, குத்து சப்பாத்தியாக குத்துறாங்க. தீ பாருங்க வேறு மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. ஜாலியாக இருந்துச்சுங்க கைஸ். நல்லா வெங்காயம் வெந்துட்டுருக்கு. வேற குண்டு குண்டாக இருக்கிறாங்க, உப்பு போடுறாங்க. நல்லா கொஞ்சம் இதாயிடுச்சு. ஆமாம், நெக்ஸ்ட் நம்ம தலைவனை போடுவோம். இப்போ மசாலா தக்காளி போட்டாங்க. இப்போ ஆமாம், போட்டு வணக்கிறாங்க. பாருங்க தீ எப்படி சிக்கன் போட்டாங்க. இன்னும் சிக்கன் போடலிங்க, சாரி, சிக்கன் போடல, கிரேவி பண்ணிட்டாங்கண்ணா. தீ பாருங்க எப்படி எரியுதுன்னு. ஆமாம், அங்கே வச்சு ஒரு வீடியோ எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம தலைவர் வருவார், அந்த சட்டிக்குள்ளே போயிடுவார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் எங்கே போவார் பாருங்க. இப்போ என்ன படம், சிக்கன் காய்ஸ். தலைவர் உள்ள போறாரு பாருங்க, போயிட்டு இருக்காரு இவரு. ஆமாம், போட்டு வணக்கிறாங்க. கடைசியில் வரும் பாருங்க ஐஸ், சிக்கனை மூடி வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க ஐஸ். அல்டிமேட்டாக இருந்துங்க ஐஸ் மனம். பாருங்க, மசாலா போட்டிருக்காங்க. சிக்கன் போட்டிருக்காங்க. வெங்காயம் மறுபடியும் போட்டு வணக்கிறாங்க. அப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க. நல்லா வணக்கிட்டு இருக்காங்க. மசாலா பத்தலின்னு சொல்லி ஒன்று கொஞ்சம் கொட்டுறாங்க கைஸ். ஆமாம் கைஸ், அப்புறம் சரியான காரம். அப்புறம் நான் ஒரு அளவுக்கு இருந்துச்சுங்க கைஸ் காரம். தீ வந்துட்டுருக்கு, இல்லை பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், பாருங்க பிரணீத்து அப்படியே அங்கெல்லாம் வெயிட்டிங் கொஞ்சிட்டு இருக்காங்க குழந்தைய. போட்டு வணக்கிறாங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றுவாங்களா, தண்ணி ஊற்றிடுவாங்க கொஞ்ச நேரம். இப்போ ஊற்றுறக்கு தான் போயிருக்கேன், எடுத்துகிட்டு வரக்கு தான் போயிருக்காங்க தண்ணி. சரிங்க சிக்கன் அப்படியே வணக்கிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சுங்க கைஸ். நெக்ஸ்ட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு, தண்ணி ஊற்றுறாங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் வணக்கிறாங்க. அப்புறம் இன்னும் வணக்கிட்டே தாங்க கைஸ் இருக்காங்க. ஜாலியாக அப்படியே நாங்களாம் சுற்றிட்டு இருந்தோம். நான் தான் வந்து பார்த்திங்கன்னா கேமரா பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நமக்கு பிரணீத் கொஞ்ச நேரம் பிடிச்சான். நல்லா சிக்கன் வணங்கிட்டு இருக்குங்க கைஸ். ஆமாங்க கைஸ், ஜாலியாக இருக்குது. தண்ணி மறுபடியும் ஊற்றுறாங்க. அப்படியே சைட்லாம் மணி விடுறாங்க. மூடி வச்சாங்க. சாப்பாடு இதாகிடுச்சு, தம் போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்க கைஸ். ஆமாங்க கைஸ், இப்போ இப்போதான் கைஸ்
கைஸ் ஆனால் திறக்கறக்குள்ளேயே பாருங்க பறக்குதுங்க guys. அவ்வளோதான் கைஸ் நம்ம சிக்கன் ரெடி அப்புறம் கொண்டு போய் வச்சுருவோம். நாங்கள் சாப்பிட்ற டைமில் உங்களுக்கு காமிக்க உள்ள ஏன்னா அதுக்குள்ளே சார்ஜர் தீந்துருச்சு. நாங்கள் அப்படியே அங்கே வச்சிட்டோம் கைஸ். அப்படியே சார்ஜ் சுட அல்டிமேட்டாக இருந்தது. ஆமாம் கைஸ் செமங்க கைஸ். ஆனால் செஞ்சவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிக்கன் நல்லா இதாக இருந்தது. திறக்கும் போது தான் கைஸ் ஒரு மனம் வந்தது பார்த்தீங்களா, அல்டிமேட்டாக இருந்தது கைஸ். இப்போ பாருங்க டேஸ்ட் பார்ப்பான் ஸ்ரீசரண். ஆமாங்க கைஸ் ஒவ்வொருத்தங்களும் அப்படியே டேஸ்ட் பார்த்தோம். அவ்வளோதான் இப்போ தான் டேஸ்ட் பண்ண பார்க்க சிக்கன் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாம் அது டேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போது பாருங்க செம்மையாக இருக்குங்க கைஸ். அப்பா மறுபடியும் சாப்பிடலாமலே இருக்குதுங்க கைஸ். பாருங்கள் நம்ம தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி வச்சோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க கைஸ். அப்படி இருந்துச்சுங்க கைஸ் வேறு மாதிரி அப்படின்னு சொன்னாங்க கைஸ். ஓகேங்க கைஸ் டாட்டா பாபாய் சி